இந்த ஸ்கூல் பெல் வேற அப்பா அடிக்கணே தெரியலடா டேய். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். எப்பா டேய் ஸ்கூல் முடிஞ்சிச்சுடா. நல்லதா எறா ஓடுறா டேய். இந்த ஸ்கூல் சனியை எப்போ தான் முடியுமோனுக்குது. சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சீக்கிரம் போ. ஐயோ சீக்கிரம் போகணுமே. இன்னும் இன்றைக்கி பனி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி சீக்கிரம் வீட்டுக்கு போவோம். நம்ம வேலை தான். தம்பி ஒரு நிமிஷம் இல்லை. யார் அது வித்தியாசமான வயசில்? சார் யார் சார் நீங்கள் சொல்லலாம்? தம்பி நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் பிடிக்கிறியா? சார் என்ன சார் இது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. லாலிபாப் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. அது ஒரு ட்ரெஷர் பம்ப். அதில் ஒரு வீடு இருக்கும். அங்கே போனால் நிறைய டைமண்ட்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீ ஜாலியாக வாழு. டே பொட்டாட்டோ சூஸ் பண்ணி ஒரு நிமிஷம் இல்லைடா. டே ஏன்னா போயினேன்ட்ட. டேய் ஏன்டா எனக்குனே வரீங்களாடா? நானே ஸ்கூல் முடிச்சுட்டு டயர்டாக வரேன். நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். வேறு வழி இல்லை. என்ன பண்ணுறது? ஐயோ பா வீட்டுக்கு வந்துட்டோம்ப்பா. ஐயோ எப்பா என்ன மாதிரி களைப்பு. ஸ்கூல்லேருந்து வந்தாலே முடியலடா சாமி. ரொம்ப டயர்டாக இருக்கா. கையில் நீட்டாக இருக்கா? அது சாக்லேட்டா? அதெல்லாம் சாக்லேட்லாம் இல்லை. நான் சொல்கிறேன் என் கூட வா. இது ஒரு ட்ரெஷர் மேப். இது என்ன தெரியுமா? என்னடி ஊன்ற சாதாரணமாக ட்ரெஷர் மேப்னா? ட்ரெஷர் மேப்னா அதில் டைமண்ட் இருக்கும். டைமண்டா? ஆமாம்மா நான் சொல்கிறது கேளு. இது நம்ம அப்பாவுக்கு தெரிய வேணாம். நாளைக்கு என் ஃப்ரெண்டை கூப்பிட்றேன். நம்ம அந்த வீட்டுக்கு போயிட்டு வரல. என்ன சொல்கிறேன்? ஓகே சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஒருத்தன் வந்தான் என்கிட்ட கொடுத்துட்டு போயினேன்ட்டான். சரி அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். நம்ம போயிட்டு என்ன பண்ணிடலாம். நாளைக்கு போயிட்டு இதை எங்கே என்ன டைமண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா? எல்லாம் மவனா என்ன இவ்வளோ லேட்டாக வர? சீக்கிரம் சாப்பிட்டு போகிறேன். நைட் ஆகுது. சீக்கிரம் தூங்கு. சரிடே நான் சாப்பிட்றேன். நீ வெளியே போ. ஓகேவா? நீ வெளியே தூங்குனா இங்கேயே தூங்கிடு. ஓகேவா? நாளைக்கு காலையில் சீக்கிரம் எழுந்துரு. சரி சாப்பிட்டு படுப்போம். நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும். எல்லாம் மவனா என்ன லேட் ஆகுது? இன்னும் தூங்கிட்டு இருக்க? சரி இன்னைக்கு லீவு தான் இருந்தாலும் சீக்கிரம் அவங்கள்ட்ட ரேவை பார்த்து கற்றுக்கோ. சீக்கிரம் வந்துடல மவனா. டைம் ஆகுதுல்ல. சீக்கிரம் வாழே. கிச்சனுக்கு வாழே. உனக்கு தான் வெயிட் பண்ணுறோம். சீக்கிரம் வாழே. என்ன இது லீவ் டைம் அப்போம்மா? ஓ ஆமாம் இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து எடுப்போம்ல. ஜாலி. சரிப்பா நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்கள் அங்கேயே இருங்க. வாக்கு பா குளிச்சிட்டேன்ப்பா. நான் வந்துடுறேன். எங்கே இருக்கீங்க? ஓ அப்பா எங்கே இருக்காரா? ஓகே சரி உக்காருவோம். இன்னைக்கு தான் நம்ம இது இதால மவனை சாப்பிடு. சரிப்பா. சீக்கிரம் சாப்பிடு. இதை சாப்பிட்டு நம்ம வேறு அங்கே வரைக்கும் போகணும். தலைவலி. சரி சீக்கிரம் சாப்பிட்டு ட்ரெஷன்மாப்பா மறந்து போயிடுறேன். சரிப்பா நாங்கள் வெளியே விளையாட போயிட்டு வரோம்ப்பா. என்ன இவனை இன்னும் ஆளே காணோம். நாங்களாம் நல்லா இருக்கோம். சரி அந்த மேப்புன்னால அது காட்டுற இரு. இன்னைக்கு அங்கே தான் போக போகிறோம் நம்ம. அப்படியே அந்த மேப் ஒரு நிமிஷம் கிட்ட கொடு. இந்தாடா நீ கேட்ட மேப்பு. இதுதான். ஓ இதுதானா அது? சரி என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. நான் கூப்பிட்டு போகிறேன். என்ன இங்கே போகுது? வித்தியாசமாக இருக்குது இந்த வழிலாம். இருக்கு அந்த மாதிரி வழி பார்க்க. ஏய் இங்கே காட்டுது. என்னடா இது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கு பார்க்க. இந்த வீடா? என்னடா இது? இந்த மாதிரி நான் வீடை பார்த்ததே இல்லையே. நீ பார்த்துருக்க மிதுன் வண்டியா? இந்த மாதிரி வீடை பார்த்துருக்கியாடா? இல்லைடா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்டா. இந்த ஏரியாவில் இப்போ தான் பார்க்குறேன் நான். சரி வா உள்ளே போலாம் வா. உள்ள என்னடா காலியாக இருக்கு? ஓ மை காட் என்னடா இது இப்படி ஏமாத்திட்டானே அவன். என்னடா இது? சரி வெளியே போகலாம். ராகுல் வெளியே போக முடியலடா. வெளியே போக முடியல ராகுல். பைத்தியக்காரன் என்னடா வளரிட்டு இருக்க? வெளியே போடா சீக்கிரம். இரு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமா வெளியே போக முடியல. இந்த மேப் யாரை கொடுத்தது? இதுவா? இது ஒரு அங்கிள், ஒரு தாடி வச்ச குரங்கு அங்கிள் வந்து கொடுத்துட்டு போனாரா. அவர் கொடுத்துட்டு போயினேன்ட்டார். நல்லா வந்து மாட்டிக்கிறீங்களா? என் கிட்ட இப்போ நீங்கள் சாப்பாடாக போறீங்கடா. நான் 2 பேருக்கு கூட்டானா 3 பேர் இருந்திருக்கீங்க. இப்போ என் நெஜ உருவத்துக்கு மாறுறேன்டா. அதுவும் என் நெஜ வாய்ஸ்ல பேசுறேன்டா. மாட்டீங்கடா நீங்க. உங்களை சாப்பிட மாட்டேன். ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லைக்ஸ் நிறைய எதிர்பார்க்குறேன். இந்த கோஸ்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்ல வந்துட்டேன். இது எல்லாமே நான் தான் பண்ண ஓகேங்களா. ஒரே கேட்டேன் என் தங்கச்சி தான். ஓகே கேஸ் எபிசோட் 2 ஒன்றா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே கேஸ் பாய். ஓகே கேஸ் பாய்.